ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டான பீஸா எப்படி பண்ணலான்னா, பீஸா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மில்கி மிஸ்ட் பிராண்டில் அன்சால்டட் பட்டர், இதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், சீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வாங்குறப்போ நீங்கள் மேகியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கிசான் விட மேகி இதில் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த சீஸ் வாங்க. இந்த சீஸ் வந்து நான் அமுல் பிராண்டில் வாங்கியிருந்தேன். இந்த சீஸ் இல்லாமல் வந்து நம்ம பீஸா பண்ணவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹122. நான் டிமார்ட்டில் ₹108 வாங்கியிருந்தேன். இது நியர்லி ஒரு 8 to 10 சர்விங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்காங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். பேக்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பீஸா மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேப்சிகம். நீங்கள் ஆனியனை எந்த ஷேப் அண்ட் சைஸில் கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் கேப்சிகமும் கட் பண்ணிக்கலாம். அந்த உள்ள சீட் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து 2 ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். ஆனியன் கேப்சிகம் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இன்னும் ரொம்ப தின்னாக ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து கார்னிஷ் பண்ணும்போது அது மேலே வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 பிரெட் ஸ்லைசஸில் ஈவனாக பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவரை ஸ்வீட் பிரெட் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சாஸும் அதே மாதிரி தான், ஒரு 3 to 4 டாட்ஸ் வச்சுட்டு அதை நல்லா ஈவனாக ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் ஆட் பண்ணுறப்போ எப்போயுமே கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. பிகாஸ் பேஸ் லேயர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம ப்ரெட்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ அந்த நூலாக பீஸா மாதிரி அழகாக வரும். ஸோ பேஸில் போடுறப்போ நிறையா சீஸ் போட்டு அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் ஈவனாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ அது மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தவாவில் வந்து இதை பேக் பண்ணுறப்போ ஃப்ளேம் வந்து சென்டராக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக 2 சைடு கார்னரில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. பிகாஸ் வந்து ஃப்ளேம் சென்டராக வரும்போது ப்ரெட் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிடுங்க. வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் நீங்கள் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பேக் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நம்ம தோசை பேனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் தோசை பேனில் நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். பிகாஸ் இதை நம்ம ரொம்ப சிம்மில் குக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரெட்டு கருகாமல் இருக்கும். இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ரெட்டு கரிஞ்சிடும், பிளாக் ஆகிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சு பேக் பண்ண போகிறோம். இது பேக் ஆகி வர்றதுக்கு எது சைன் அப்படின்னா, மேலே நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெட் மேலே இன்னொரு ப்ரெட்டை ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துருங்க. இது மாதிரி ஃப்ளிப் பண்ணாமையும் சாப்பிட்லாம். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். நம்மளோட பிரெட் பீஸா ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.